எஸ்எஸ் டூ கே நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா 27 நட்சத்திரத்துக்கான ஐப்பசி மாத பலன். இந்த மாத ஐப்பசி மாதம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்கிறத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல்ல ஆன்மீகம், வாஸ்து, அஸ்ட்ராலஜி போன்ற வீடியோக்களை பதிவிட செஞ்சிருக்கோம். அதை பார்த்து பயன்பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் தெளிவாக சிந்திக்கும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். மகம் நட்சத்திரம், மகம்னாவே பார்த்தீங்கன்னா ஜெகத்தை ஆளக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுடைய எப்போதும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குழப்பமா இருப்பாங்க. ஆனால் அடுத்தவர்களுக்கு ஒரு பதில் சொல்லணும், ஒரு செயலை ஒரு ஆலோசனை கொடுக்கணும் வச்சுக்க, தெளிவாக சிந்தித்து நடக்கக்கூடிய விஷயங்கள், நடக்க போகிற விஷயத்த இல்லை அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை கணித்து சொல்வதில் இவங்க ஜீனியஸ்ன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு மற்றவர்களினுடைய பிரச்சனைகளை உணர்ந்து தீர்வளிக்கிறதுல இவங்க சிறப்பான ஒரு ஆளுமை நிறைந்தவராக இருப்பாங்க. அதனாலதான் மகம் ஜெகத்தை ஆளும், அதாவது சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை ஆளக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல. ஏன்னா பொதுவாக என்னன்னாக்கா மக நட்சத்திரக்காரங்க இந்த விநாயகர் வழிபாடு இவங்க வாழ்க்கையில சிறப்பான பலனை தரும். விநாயகர் பெருமான நல்ல வழிபாடு அரச மரத்தை நல்லா சுத்திட்டு அரச மர விநாயகரை வழிபாடு செய்யும் போது இவங்க வாழ்க்கை மேன்மை அடையும், பொருளாதாரத்தை உச்சம் பெறுவாங்க. முடிஞ்சவங்க பார்வதி தேவியை வழிபாடு செய்வதும் இவங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலன்கள் தரும். ஸோ இந்த காலகட்டம் மக நட்சத்திரக்காரங்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, எடுத்த முயற்சிகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையும். வீட்டுக்காக ஏதாவது ஒரு விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ சொத்து இருந்துச்சு இல்லை வீடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு செலவு, தண்ட செலவு என்பது கண்டிப்பாக ஏற்படும். வீட்டுக்காக ஒரு விரயம் இருக்கும், இல்லை வீட்டை இடிச்சு கட்டுறது, வாகனம் வந்துச்சுன்னா வாகனத்தை சர்வீஸ் பண்ணக்கூடிய சில 5000 ரூபாய் ஆக வேண்டிய விஷயம் அது 10,000 ரூபா கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு விரக்தி, ஒரு திருப்தியற்ற தன்மை இவங்க கிட்ட இருக்கும். எல்லாமே ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல பொருளாதார விரயம், பொருளாதாரத்துல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. நிறைய பேர் என்னன்னாக்கா சில விஷயங்களுக்காக நம்பி சில பேர்கிட்ட பணம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவர் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. சில பேரை நம்பி இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க கூடாது. இந்த காலகட்டம் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால யாரையும் நம்பாதீங்க. நீங்களே ஃபீல்டில் இறங்கி வேலை செய்து அதோட தன்மைகளை உணர்ந்து அதுக்கான செட்டில் பண்ணுங்க. யாராச்சும் நம்பி உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் ஏற்படும். கவனமா இருக்கும். வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் நகைச்சுவை உணர்வோடு கடந்து செல்லும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். பூர நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க கலகலப்பா வச்சிருப்பாங்க. எப்போதும் பூர நட்சத்திரக்காரங்களை சுத்தி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டோட தான் இருப்பாங்க. நல்ல சாப்பாடு கிடைச்சிரும். பூர நட்சத்திரக்காரங்க நான் வச்சுக்கேன், உங்களை சுற்றி இருக்க நல்ல வெரைட்டியாக ஃபுட் வாங்கி கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டி ஃபுட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு யார் இருந்தாலும் சரி, தன்னுடைய நெட்வொர்க்கை சுற்றி எப்போதும் ஒரு ஹாப்பி அட்மாஸ்பியர் கண்டிப்பாக வைத்திருக்கக்கூடிய நபர்கள் பூர நட்சத்திரக்காரங்கள்லாம். ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இவங்கள நம்பி இருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லா விதத்திலும் ஒரு சுயநலமும் கலந்து இருக்கும் தான் சொல்லலாம். ஏன்னா இவங்களோட வேலை ஆகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டாங்கன்னா அந்த வேலையில தான் இவங்களுடைய அந்த எண்ணங்கள் இருக்கும். அந்த வேலையை எப்படியாவது முடிக்கிறது, எப்படியாவது இவங்களை வச்சு சக்சஸ் பண்ணும் எப்படி என்பது அடுத்தவர்களை ஈஸியாக வசீகரம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த பூர்வ நட்சத்திரக்காரங்க இயற்கையாகவே இருக்கும். ஸோ இந்த காலகட்டம் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இவங்க செய்த இத்தனை நாள் ஏதோ ஒரு பெரிய ஒரு வேலை பண்ணியிருப்பாங்க, அதற்கான வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. ஸோ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, குடும்பத்துல ஒரு மிக காஸ்ட்லியான ஒரு பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய இருக்கு. தொழில் மூலயமாக நல்ல ஒரு பொருளாதார வரவு என்பது இருக்கு. எடுத்த முயற்சிகளுக்காக நிறைய பேர் பயணம் செய்வாங்க. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னன்னா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்வாங்க. ஏதோ ஒரு முயற்சி செஞ்சுவாங்க. ஒரு பிசினஸ் ரீதியான முயற்சி, தொழில் ரீதியான முயற்சி, இல்லை எடுத்த முயற்சிகள் வழியாக ஒரு பயணங்கள் என்பது இருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த காலகட்டத்தில் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டூர் போறது, இந்த மாதிரியான வாய்ப்புகளும் பூர்வ நட்சத்திரக்காரங்கள் இந்த காலத்தில் எது எப்படி செய்தாலும் சரி பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல என்னன்னாக்கா கையில் இருக்கக்கூடிய அந்த லக்ஸரியஸ் பொருட்களிலும் கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? அதை எங்காவது தொலைவதற்கு இல்லை அதுக்காக விரயமாவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக ஃபோனுக்கு ரொம்ப காஸ்ட்லி ஃபோன் இருந்ததுன்னா கை தவறி உடையலாம், இல்லை தொலையலாம். ஸோ அதுக்காக செலவுகள், தண்ட செலவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆசையை அளவோடு இருந்தால் அது மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போலதான் நம்மளுடைய
எல்லா என்ஜாய்மெண்ட்டும் அளவோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியால் அலங்கரிக்கும் என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்பொழுதும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இருக்கும். தொழிலில் சாதிக்க நினைக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் முயற்சிகள் கிடையாது. தொழிலுக்காக எடுத்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த காலத்தில் நிறைய பேர் புதிய தொழில் தொடங்குவாங்க. ஏன்னா உத்திர நட்சத்திரக்காரங்க எப்பொழுதும் என்னன்னாக்கா எப்போதும் ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் செட் இருக்கும். எப்போதும் இவங்க அடுத்தவர்கள் உதவி செய்வதில் ஒரு உதவி செய்யக்கூடிய எண்ணமும் இவங்க கிட்ட இருக்கும். அதே போல என்னன்னாக்கா அந்த உதவியின் வழியாக ஏதாவது ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த பிரதிபலன் சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு ஏமாற்றமும் அவமானமும் கிடைக்கும். ஸோ அதனால உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு சில பேரால நன்மையும் இருக்கு, சில பேரால நன்மையற்ற தன்மையும் இருக்கு. அதனால என்னன்னாக்கா எதிர்பார்ப்பில்லை பிரதிபலனை எதிர்பார்ப்பதை குறைத்து கொண்டானவை இவங்க வாழ்க்கை ஜெட் வேகத்துல பயணிக்கும். ஸோ மேலும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எடுத்த முயற்சிகள் புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல என்னன்னாக்கா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளை சந்திப்பாங்க. சினிமா துறையில் இருக்கிற உத்திர நட்சத்திரக்காரங்கள் இருந்தாக்க புதிய பட வாய்ப்புகள் ஏற்படும். அத்தை என்ற உறவு அழுத்தமா இருக்கும். அதே போல என்னன்னாக்கா சில தேவையற்ற பெண் நண்பர்கள் மூலியமாகவும் சில அவப்பேரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த காலத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதிய மகாலட்சுமி வழிபாடு செய்வாங்க. இல்ல மகாலட்சுமி வழிபாடுக்காக புதிய மகாலட்சுமி படம் வாங்குறது, இல்ல மகாலட்சுமி தங்கத்துல வாங்குறது, இந்த மாதிரியான ஏதோ ஒரு நிகழ்வுகளில் கண்டிப்பாக உத்திர நட்சத்திரக்காரங்க ஈடுபடுவாங்க.